ஸோ கனடா வந்துட்டு நிறைய பேர் வீடு வாங்கியிருப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 7 lakhs கேடு, 10 lakh கேடு, அப்புறம் 5 lakhs கேடுன்னு சொல்லிட்டு வீடு செல் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு டவுட் வரும், எப்படி 5 lakhs கேடும் ஃபுல் அமௌண்ட்டாக கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்கள் வந்து 7 lakh கேடு இருந்தாலும் 7 lakh ஃபுல் அமௌண்ட் பே பண்ணவும் கிடையாது. அப்போ தான் வந்து மார்கேஜ்னு ஒன்று இருக்குது. மார்கேஜ்னா என்ன அப்படின்னா, ஒரு லோன், ஒரு பேங்க்லேருந்து ஒரு லோன் வாங்கிட்டு வீடு வாங்கிக்கலாம். ஸோ ஹவுஸ் ப்ரைஸ் வந்து நீங்கள் 7 lakhsனா நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸ்லேருந்து ஒரு 1 lakh போடுறீங்கன்னா மீதி வந்து பேங்க் வந்து ஒரு 6 லட்சம் தரும். அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டவுன் பேமெண்ட்னு ஒன்று பண்ணுவீங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு. டவுன் பேமெண்ட்னா ஒரு வீடு வாங்குறதுக்கு கூட ஒரு அப்ரண்ட்டாக பே பண்ணுறது தான். ஸோ நீங்கள் அது ஏன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு டவுன் பேமெண்ட் அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும், நீங்கள் லோன் எடுக்கிற அமௌண்ட்டும் கம்மியாகும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற அமௌண்ட்டும் கம்மியாகும், நீங்கள் மந்த்லி பேமெண்ட்டும் ரொம்ப கம்மியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 7 lakhs கேடுக்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னா டவுன் பேமெண்ட் 10%னா நீங்கள் 20% கட்டினீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கம்மியாகும், உங்களோட மந்த்லி மார்கேஜ் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டும் கம்மியாகும். மார்கேஜ் ப்ரீ அப்ரூவல்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கப்போ நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா உங்களோட இன்கம், கிரெடிட் ஸ்கோர், நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்னெல்லாம் கடன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அவங்க கரெக்டாக அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஏன்னா உங்களால் கட்ட முடியாமல் போச்சுன்னா வந்து பிரச்சனை ஆயிடும்ல. அதனால் இது எல்லாத்தையுமே இன்கம், கிரெடிட் ஸ்கோர், எம்ப்ளாய்மெண்ட்டு, உங்கள் கடன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்கள் பட்ஜெட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இது தருவாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு வெர்சஸ் வேரியபிள் மார்கேஜ்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டுனா என்னென்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாகவே இருக்கும், மந்த்லி பேமெண்ட் வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், நீங்கள் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்க முடியும். வேரியபிள் மார்கேஜ்னா என்னென்னா மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறிட்டே இருக்கும், பேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து ஓவர் டைமில் வந்து மணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ரொம்ப ரிஸ்க் இருக்க மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மார்கேஜ் டேர்ம்னா என்னென்னா, மார்கேஜ் டேர்ம்னா இது வந்து ஒரு ஃபுல் ரீபேமெண்ட் பீரியட் மாதிரி. உங்கள் டேர்ம் வந்து 5 yearsனா ஆஃப்டர் நீங்கள் 5 years கழிச்சு உங்கள் மார்கேஜை திரும்ப ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் மார்கேஜ் டேர்ம். ஸோ வந்து மந்த்லி மார்கேஜ் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சில டைம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸ், இன்சூரன்ஸு இதெல்லாமே வந்து நீங்கள் வாங்குற வீடை பொறுத்துக்கு யார் உங்களுக்கு லோன் தராங்கன்ற பொறுத்தும் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்புறம் க்ளோசிங் காஸ்ட் என்னன்னா, நிறைய பேர் இதை பற்றி பேசவே மாட்டோம். க்ளோசிங் காஸ்ட் என்னன்னா லாயர் ஃபீஸ்க்கு தனியாக பே பண்ணணும், லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் தனியாக பே பண்ணணும், ஹோம் இன்ஸ்பெக்ஷனு, டைட்டில் இன்சூரன்ஸ், அப்ரைசல் ஃபீஸ். ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் மார்கேஜை தவிர பே பண்ணுறது வரைக்கும் நிறைய பேர் தெரியாது. ஸோ நிறைய பேர் காமனாக மார்கேஜ் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய வீடு வாங்குவாங்க. உங்கள் அஃபோர்டபிலிட்டி ஏற்றதுக்கு வேண்டி இல்லாமல் அதிகமாக வாங்குவாங்க. மார்கேஜ் ரேட்ஸ் வந்து எல்லா பேங்க்கும் கம்பேரே பண்ணாமல் டேரெக்டாக ஒரே பேங்க்குக்கு போகிறது. அப்புறம் டவுன் பேமெண்ட்டுக்காக உங்களோட எல்லா சேவிங்ஸும் டவுன் பேமெண்ட்டுக்கே போகிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அப்போ எமர்ஜென்சி வரப்போ யூஸே பண்ண முடியாமல் போயிடும். அப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கண்டுக்காமல் இருக்குது, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து வச்சுக்காமல் இருக்குது, இது எல்லாமே வந்து காமன் மிஸ்டேக்ஸ் மார்கேஜ் பண்ணுறவங்க. ஸோ மணி எப்படி சேவ் பண்ணணும் இந்த டைமில், மார்கேஜ் எப்படி கம்மியாகணும், உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணணும், டவுன் பேமெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெரிய அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் மல்டிபிள் லெண்டர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், இவங்க எவ்வளோ லோன் தராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த டைமில் பண்ணிவிட்டு உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இது. ஸோ வீடு வாங்குறது வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வாங்குறது தான் ரொம்ப கரெக்டான விஷயம். ஸோ இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.